தமிழ்நாட்டில் 78 விழுக்காட்டினருக்கு வாக்காளர் பட்டியல் திருத்த படிவங்கள் விநியோகம். சென்னை ஒன் செயலி இன்று அறிமுகம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சுமார் 5 கோடி வாக்காளர்களுக்கு இதுவரை எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகாரை தொடர்ந்து 2ஆம் கட்டமாக எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய பணிகள் வரக்கூடிய 4ஆம் தேதி நிறைவடைய உள்ளன. இந்நிலையில் இதுவரை விநியோகிக்கப்பட்டக்கூடிய எஸ்ஐஆர் படிவ விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 78.09% வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது சுமார் 6,41,00,000 வாக்காளர்கள் உள்ள தமிழ்நாட்டில் சுமார் 5 கோடி பேருக்கு படிவம் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 7,5 கோடி வாக்காளர்கள் உள்ள மேற்கு வங்கத்தில் சுமார் 88% பேருக்கு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. சென்னை ஒன் செயலியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு ₹1 சலுகை டிக்கெட் திட்டம் இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாநகர பேருந்து, மெட்ரோ ரயில், புறநகர் ரயில்களில் பயன்படுத்தும் டிஜிட்டல் செயலியான சென்னை ஒன் செயலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கி வைத்தார். சென்னை ஒன் செயலி மூலம் ஆட்டோ, வாடகை கார்களையும் முன்பதிவு செய்து பயன்படுத்தலாம். அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் இதுவரை சென்னை ஒன் செயலியை 5.5 லட்சம் பேர் பதிவிறக்கம் செய்துள்ள நிலையில் சுமார் 8 லட்சம் டிக்கெட்டுகள் வாங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொது போக்குவரத்து மற்றும் பணமில்லா பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் சென்னை ஒன் செயலியை பயன்படுத்துவோருக்கு ஒருமுறை பயன்படுத்தும் வகையில் கட்டண சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை ஒன் செயலி மூலம் ₹1 கட்டணத்தில் பேருந்து அல்லது மெட்ரோ ரயில் அல்லது புறநகர் ரயில்களில் ஒரே ஒரு டிக்கெட்டை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சலுகையை ஒருமுறை பயன்படுத்தி பயணித்த பிறகு தொடர்ந்து வரும் பயணங்களுக்கு வழக்கமான கட்டணங்களை செலுத்த வேண்டும் என சென்னை ஒருங்கிணைந்த மாநகர போக்குவரத்து ஆணைய உறுப்பினர் செயலர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பயிற்சி மையத்திலிருந்து UPSC முதன்மை தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை கடந்த முறையை விட உயர்ந்திருப்பதாக அந்த மையத்தின் முதல்வர் சரவணன் தெரிவித்துள்ளார். 979 காலி பணியிடங்களை கொண்ட IAS, IPS உள்ளிட்ட குடிமை பணியிடங்களுக்கான நாடு முழுவதும் 2736 பேர் இறுதிக்கட்டமான நேர்காணலுக்கு தகுதி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து பிரதான தேர்வு எழுதிய 657 பேரில் அரசு பயிற்சி மையத்தில் படித்த 87 பேர் உட்பட 155 பேர் நேர்காணலுக்கு தேர்வாகியுள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பயிற்சி மையத்தில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அளிக்கப்படுகின்றன. IAS பயிற்சி மையத்துக்கு நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் செலக்ட் பண்ணி நம்ம 1000 பேருக்கு மாதம் 7,500 10 மாதத்துக்கு கொடுக்குறோம். பயிற்சிக்கு மெயின் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 25,000 கொடுக்குறாங்க. இன்டர்வியூ போகிறவங்களுக்கு 50,000 கொடுக்குறாங்க. ஸோ இது முக்கியமான முன்னெடுப்பு. அதே மாதிரி கவர்மெண்ட் பிரீமியர் இன்ஸ்டியூஷன் இப்போ IIT, IIMலாம் எப்படி இருக்கு அந்த தரத்துக்கு கவர்மெண்ட் இங்கே ஃபுட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அகாமடேஷன் இருக்கட்டும், நீங்கள் ஸ்டூடெண்ட் பேசுனீங்கன்னா தெரியும், நிறைய விதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ₹4,500 ஃபுட்டுக்கு மட்டுமே மந்த்லி செலவு பண்ணுறாங்க. கோச்சிங்க்கு தனி. கடந்த முறை அரசு பயிற்சி மையத்தை சேர்ந்த 48 மாணவர்கள் UPSC முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 87 உயர்ந்துள்ளது. ராஜபாளையம் அருகே இரட்டை கொலை வழக்கில் கைதான நபர் கைதாகும் முன்பாக தனக்கு எதுவுமே தெரியாதது போல் மக்களோடு மக்களாக காவல்துறையிடம் பேசிக் கொண்டிருந்த காட்சிகளே இவை. விருதுநகர் மாவட்டம் தேவதானம் கிராமத்தில் உள்ள கோவிலில் கொள்ளை முயற்சியை தடுக்க முயற்சித்த இரவு நேர காவலாளிகள் 2 வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த நாகராஜ் என்கிற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பிறகு கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்ற சென்ற போது அரிவாளால் உதவி ஆய்வாளரை வெட்டிவிட்டு நாகராஜ் தப்ப முயற்சித்ததாகவும் அதனால் காவல்துறையினர் அவரை வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. அதில் காயமடைந்த நாகராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் முன்னதாக கோவிலில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது நாகராஜ் எந்தவிதமான பதற்றமும் இல்லாமல் மக்களுடன் மக்களாக நின்று உரையாடி அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் மேலும் சிலரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருமணத்திற்கு முன்பு பரஸ்பரம் சம்மதத்துடன் உறவு வைத்துக் கொண்டவர்கள் அதற்கு பிறகு திருமணம் செய்யாமல் ஏமாற்றியதாக குற்றவியல் வழக்கு தொடர முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல்லை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீதான குற்றவியல் வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது உணர்ச்சி ரீதியான தகராறுகளை தீர்ப்பதற்கு குற்றவியல் வழக்கை பயன்படுத்துவது சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கு சமம் என்று நீதிபதி கூறினார். ஆண் மற்றும் பெண் பரஸ்பரம் சம்மதத்துடன் திருமணத்திற்கு முன்பு உறவு வைத்துவிட்டு உறவு முறிந்த பிறகு தகராறு எழுந்தால் குற்றவியல் வழக்கு தொடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் உத்தரவிட்டு இருப்பதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார். தற்போது திருமணத்திற்கு முந்தைய நெருக்கம் சாதாரணமாகிவிட்டதாக கூறிய நீதிபதி இருவருக்கும் இடையிலான உறவு எதன் அடிப்படையில் அமைந்தது என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே இதுபோன்ற விஷயங்களில் நீதிமன்றம் உறுதியான முடிவுக்கு வருவது சாத்தியமில்லை என்று கூறிய நீதிபதி இளைஞர் மீதான குற்றவியல் வழக்கை ரத்து செய்தும் உத்தரவிட்டார்.
தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். கடந்த முறை தோற்ற வேதாரண்யம் தொகுதியை வரக்கூடிய சட்டப்பேரவைத் தேர்தலில் வென்றே தீர வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டிப்புடன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பணிகளை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற பெயரில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் ஆகிய தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கடந்த முறை தோல்வியுற்ற வேதாரண்யம் தொகுதியை இந்த முறை வென்றே தீர வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் அவர் கண்டிப்புடன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்லாவரம் தொகுதியில் உட்கட்சி பூசல் என்ற சலசலப்பே இருக்கக்கூடாது என்றும், புதுக்கோட்டை தொகுதியில் கடந்த முறை வென்றதை விட கூடுதல் வாக்களை பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்யும் இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற செயலை முடிவுக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான எக்ஸ் பக்க பதிவில், தமிழக மீனவர்கள் ஆழ்கடலில் சுதந்திரமாக மீன்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை எப்போது வருமோ என்று ஏங்கிக் கொண்டிருப்பதாகவும், உயிர் உடைமைக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருவது இனியும் ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு வழங்கவும் வலியுறுத்தியுள்ளார். தனக்கு மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த அக்கரையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ஆலோசனை கூறினார். அப்போது பேசிய அன்புமணி, ஏ படிவம், பி படிவம் கையொப்பமிடக்கூடிய அதிகாரம் தன்னிடம்தான் இருப்பதாக கூறினார். தேர்தல் ஆணையம் நமக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. அது ஒன்றுமே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் என்னுடைய கையெழுத்து தான் ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் யாரும் மாற்ற முடியாது. தினம் ஐயா பேரை அங்கே இருக்கவங்க கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்னதாக பேசிய பாமக வழக்கறிஞர் பாலு, ஜி.கே. மணியும் அருளும் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் பாமக பிரச்சனை முடிவுக்கு வரும் என்றார். நீண்ட காலமாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், இன்றைக்கும் கட்சியின் கௌரவ தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். உங்களெல்லாம் நாங்கள் கட்சி விட்டு போங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு வேண்டுகோள், அருள் பக்கத்திலே தான் உட்கார்ந்துருந்தார். நீங்க சொல்றதை அப்படியே அவர் கேட்பார். அவரையும் அழைச்சிட்டு போய் 2 பேரும் நாளைக்கு ரிசைன் பண்ணுங்க. இந்த கட்சி பிரச்சனை நாளையோட முடிஞ்சிடும். இந்நிலையில் பாமக வழக்கறிஞர் பாலுவுக்கு அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் பதிலளித்துள்ளார். என்ன ராஜினாமா செய்ய சொல்றது எந்த அருகதையும் இல்லை. பாலு மாதிரி சில தீய சக்திகள் அண்ணன் அன்புமணி அவர்கள் விட்டு விலகிட்டாவே அண்ணன் ரொம்ப நல்லா இருப்பார். பாலு வழக்கறிஞர் வேலையை மட்டும் பார்த்தால் பாமக பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்றும் அருள் கூறினார். கடந்த ஆண்டு வாழ்க்கையை நீங்க திட்டிய பிறகு விமர்சனம் செய்த பிறகு நான் திட்டினேன்னு யார் விமர்சனம் கேள்வி கேட்டால் விமர்சனம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களை வாழ்த்துல இல்ல, அதுக்கப்புறமா வாழ்த்துனாப்ல இந்த வாட்டி மறந்து. தனக்கு தாவேக தலைவர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து கூறாதது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. சென்னை எழும்பூரில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது இருவரும் சந்தித்த போது கலகலப்பாக பேசிக் கொண்டது கவனம் பெற்றது. இதனிடையே செய்தியாளரிடம் பேசிய சீமான், எஸ்ஐஆர் என்பது வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அல்ல, சீரழிவு என்று விமர்சித்தார். நீங்க இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கணும். அதான் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தூக்க வேண்டியது என்ன? நேத்தான் கண்டுபிடிச்சியா? ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சிருக்கான், செத்தவன்லாம் ஓட்டு போட்டிருக்கான், நேத்தான் கண்டுபிடிச்சியா? உன் சேட்டைக்கு ஒரு அளவு இல்லை. அன்னைக்கு தம்பி வாக்காளர் ஆட்சியாளர்னை தீர்மானிச்சான். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவன் வாக்காளரை தீர்மானிக்கிறான் யார் எனக்கு ஓட்டு போடணும்னு. தான் விஜயை விமர்சிக்கவில்லை, ஏதாவது ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்றும் தான் அறிவுறுத்தியதாகவும் சீமான் தெரிவித்தார். ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் தனது சமத்துவ நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் வைகோ பேசினார். அப்போது மது மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்காக இந்த சமத்துவ நடைப்பயணத்தை மேற்கொள்வதாக தெரிவித்தார். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி திருச்சியில் தொடங்கும் நடைப்பயணத்தில் தன்னுடன் 300 பேர் பங்கேற்க இருப்பதாகவும் அவர்களை தானே நேர்காணல் செய்து தேர்வு செய்ய உள்ளதாகவும் வைகோ தெரிவித்தார். போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் 2 பேராகத்தான் செல்ல வேண்டும் என்று அந்த போக்குவரத்தை போலீஸ்காரர்கள் செய்கிற வேலையை நாங்களே செய்து ஒழுங்குபடுத்தியும் குடிதண்ணீர் வசதி, மருத்துவ வசதி,
எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து ஜனவரி 12ஆம் தேதி மதுரை மாநகரில் நிறைவு செய்வதற்கான திட்டத்தை ஏற்கனவே எங்கள் நிர்வாக குழுவிலே நான் அறிவித்து விட்டேன். தொடர்ந்து பேசிய வைகோ, இந்த நடைப்பயணத்தின் போது கிராமங்களுக்கு சென்று மக்களையும் விவசாயிகளையும் சந்திக்க உள்ளதாக கூறினார். மதுரையில் நடைப்பயணம் நிறைவடையும் நிலையில் அதில் பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தனது 9வது நடைப்பயணமான இதில் சுமார் 180 கிலோமீட்டருக்கு அவர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக வெளியான புதிய வீடியோக்கள், குண்டுவெடிப்பை நடத்தியது உமர் அபி என்பது உறுதி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பின் 2 புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த திங்கட்கிழமை மாலை கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்த நிலையில் 2 புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதில் செங்கோட்டை தெளிவாக தெரியும் நிலையில் கார் வெடித்து சிதறியது சிவப்பு பலூன் போன்று பதிவாகியுள்ளது. இதேபோன்று சிக்னலில் அனைத்து வாகனங்களும் நின்றபோது திடீரென்று கார் வெடித்த தெளிவான சிசிடிவி ஒன்றும் கிடைத்துள்ளது. திங்கட்கிழமை மாலை சரியாக 6:50 மணிக்கு குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததும் சிசிடிவி காட்சிகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கை விசாரிக்க தேசிய புலனாய்வு அமைப்பின் கூடுதல் டிஜிபி விஜய் சாக்கரே தலைமையில் 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதல் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே திங்கட்கிழமை மாலை 6 மணி அளவில் ஹூண்டாய் i20 மாடல் கார் வெடித்து சிதறியது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதன்கிழமை பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சரவை கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் எனவும் தேச விரோத செயலை செய்தவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். He has witnessed a heinous terror incident perpetrated by anti-national forces through a car explosion near the Red Fort on the evening of 10th November 2025. The cabinet directs that the investigation into the incident be pursued with the utmost urgency and professionalism so that the perpetrators, their collaborators and their sponsors are identified and brought to justice without delay. தீவிரவாதம் சகித்துக் கொள்ளப்படாது, நாட்டு மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பூட்டானிலிருந்து நாடு திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி கார் குண்டுவெடிப்பில் படுகாயமடைந்தோரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த திங்கட்கிழமை மாலை கார் குண்டு வெடித்ததில் சுமார் 25 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அரசு முறை பயணமாக பூட்டான் சென்றுவிட்டு நாடு திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆறுதல் கூறிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்பான புகைப்படங்களை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். டெல்லியில் கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்தியது மருத்துவர் உமர் நபி தான் என்பது டிஎன்ஏ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை மாலை டெல்லி செங்கோட்டையில் கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்தியதில் மருத்துவர் உமர் நபி உள்பட 6 மருத்துவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதில் காரை ஓட்டிச் சென்றது மருத்துவர் உமர் நபி தான் என்பது டிஎன்ஏ பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. செங்கோட்டை மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் குண்டு வைக்க திட்டம் தீட்டியதுடன் துப்பாக்கிச்சூடு நடத்தவும் ஆயத்தமாகி இருந்தது தெரியவந்துள்ளது. குறிப்பாக வரும் 25ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயிலில் கொடியேற்று நிகழ்ச்சியின் போது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை நிகழ்த்துவதற்கு i10 சிவப்பு நிற ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் பிரீசா ரக கார்களை உமர் நபி வாங்கியுள்ளார். இதில் i10 கார் செங்கோட்டையில் வெடித்து சிதறிய நிலையில் ஈகோ ஸ்போர்ட் கார் ஃபரீதாபாத்தில் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் உமர் நபி வாங்கிய பிரீசா ரக காரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் துருக்கியில் இருந்து சதித்திட்டம் தீட்டப்பட்டதாகவும் உமர் நபியின் பெயர் உகாசா என்ற புனைப்பெயரில் தகவல் பரிமாற்றம் நடந்திருப்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது.
நாடே எதிர்பார்க்கும் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவு நாளை வெளியாகிறது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு கடந்த 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் இரு கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகளை உள்ளடக்கிய மகா கத்பந்தன் கூட்டணிக்கு இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் தனித்து களம் கண்டது. இருகட்ட தேர்தலில் 66.91% வாக்குகள் பதிவாகி சாதனை படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது. முதலில் தபால் வாக்குகளும் அதன் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. நாளை பகல் 12 மணிக்குள் பீகார் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைப்பது யார் என்பது தெரிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தமுள்ள 243 சட்டமன்ற தொகுதிகளில் ஆட்சியை பிடிக்க 122 இடங்கள் தேவைப்படும் சூழலில் தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தெரியாமல் தவறு செய்திருந்தாலும் அது தவறுதான் என்று சட்டவிரோதமாக ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்தது தொடர்பாக நடிகர் பிரகாஷ் ராஜ் கருத்து தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான சூதாட்ட செயலிக்கு விளம்பரம் செய்ததாக நடிகர்கள் ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ், விஜய் தேவர்கொண்டா உள்ளிட்டோருக்கு தெலுங்கானா மாநில குற்றப்புலனாய்வுத்துறை சம்மன் அனுப்பியது. அதன்படி நேற்று ஹைதராபாத்தில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அவரிடம் அரை மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரகாஷ் ராஜ், 2016ஆம் ஆண்டு ஒரு செயலி கேமிங் நிறுவனமாக செயல்பட்டதால் அதன் விளம்பரத்தில் நடித்ததாக கூறினார். அதற்கு அடுத்த ஆண்டு அந்த செயலி சூதாட்டத்தில் ஈடுபடுவது தெரிய வந்ததும் விளம்பரத்தில் நடிப்பதை நிறுத்திவிட்டதாக தெரிவித்தார். నేను బెట్టింగ్ యాప్ డబ్బులు పెట్టి చేయమని నేను యాడ్ చేయలేదని చెప్పడం చాలా ఈజీ. అలా కాదు. అది తెలిసి చేసినా తెలియక చేసినా తప్పే. యంగ్స్టర్స్ ప్రజలు అర్థం చేసుకోవాలి. మనం కష్టపడదాం, కష్టపడి సంపాదిస్తాం. ఇలాంటి యాప్ పోయి చాలా ఫ్యామిలీస్, చాలా యంగ్స్టర్స్ దే హావ్ లాస్ట్ దేర్ లైఫ్స్ అండ్ ఐఎమ్ సారీ ఫర్ దాట్ అండ్ హోప్ మనం దీని నుంచి నేర్చుకుంటాం. தனது வங்கிக் கணக்கு பரிவர்த்தனை குறித்த முழு தகவல்களையும் காவல்துறையிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் பிரகாஷ் ராஜ் தெரிவித்தார். பாதுகாப்பு அச்சம் காரணமாக பாகிஸ்தானில் கிரிக்கெட் விளையாட இலங்கை வீரர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் சென்றுள்ள இலங்கை அணி 3 ஒருநாள் போட்டிகளிலும் முத்தரப்பு T20 தொடரிலும் விளையாடுகிறது. ராவல்பிண்டியில் நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் அணி 6 ரன்களில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். இரண்டாவது போட்டி இன்று நடைபெறவிருக்கும் நிலையில் 8 இலங்கை வீரர்கள் நாடு திரும்ப முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் இலங்கை கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாகிஸ்தானுடனான தொடர் தொடர்ந்து நடைபெறும் என்றும் வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகள் செய்து தரப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. வீரர்கள், பயிற்சியாளர்கள் அனைவரும் பாகிஸ்தானிலேயே தங்கியிருக்க வேண்டும் எனவும் அதையும் மீறி வீரர்கள் யாராவது நாடு திரும்பினால் அவர்களுக்கு பதில் வேறு வீரர்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுவர் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்று நடைபெறவிருந்த இரண்டாவது போட்டி நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது போட்டி நவம்பர் 16ஆம் தேதி நடைபெறும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு லாகூரில் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் சென்ற பேருந்து மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது.